இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. பிக் பாஸ்ல ஓவியா நிறைய பேருடைய மனச கொள்ளை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓவியால இருக்கக்கூடிய பிரபல பெரிய நட்சத்திரங்களுக்கு முன்னாடி ஓவியா ரொம்ப தனித்துவமா தெரியறாங்க. அப்படி தனித்துவமான ஓவியா மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் சில சமயம் ஓவியாக்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எத்தனை பேர் பார்த்திருக்கோம் அப்படின்னு தெரியல. சரி, ஓவியாவை விரும்புறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிக் பாஸ்ல சக போட்டியாளர்களால தொடர்ந்து சீண்டக்கூடிய ஒரு நபரா ஓவியா இருக்கிறாங்க. அவரை கோபமூட்டுறாங்க, அவர் சொல்லாதத சொன்னதா சொல்றாங்க, பிரச்சனைக்குள்ள அவங்கள இழுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள தவிர மத்தவங்க எல்லாருமே ஒரு அணியா சேர்ந்து இவங்களை தனிமைப்படுத்தவும் செய்யறாங்க. அந்த சூழல்லையும் ஓவியா தன் மீது சுய இரக்கம் பார்க்காம துணிவோடு அதை எதிர்கொள்றாங்க. தன்னுடைய கருத்துக்களை தயக்கமில்லாம சொல்றாங்க. கூடுமான வரைக்கும் அழுகிறத தவிர்க்கிறாங்க. விரக்தியான முகபாவத்தை ஒருபோதும் அவங்க வெளிப்படுத்துறதே இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஓவியாவை பத்தி. மலையை மத்தவங்க வேடிக்கை பார்க்கும்போது ஓவியா மலையில நனைந்து ஆடி மகிழ்றாங்க. தான் நினைக்கிறத செய்யறாங்க. அதை பாராட்டக்கூடிய எத்தனை பேர் தங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் மலையில நனையக்கூடிய ஆசைக்கு குறுக்கே நிக்காம இருந்திருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். மலையில நனைகிறது மட்டுமில்ல, பெண்களுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் அவங்க இறக்கும் தருவாய் வரைக்கும் நிறைவேறாமலே போயிருது. ஓவியா சக போட்டியாளர்களிடம் தன்னுடைய நிலையை எடுத்து கூறும் போதெல்லாம் அவங்க அதை புரிஞ்சுக்காம மடைமாற்றி விட்டுறாங்க. ஓவியாவை கோபமேற்றவும் செய்யறாங்க. அதை பார்க்கக்கூடிய நாம ஓவியாவை யாரெல்லாம் தவிர்க்கிறாங்களோ அவங்க மேல நமக்கு கோபம் வருது. இந்த கோபம் ஓவியாவினுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்றதுல இருந்து தான் வருது. இத மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களும் ஓவியா போன்ற குணாதிசயங்களை கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள நம்ம புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுனாலதான் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு மனசுக்குள்ளேயே புழுங்க ஆரம்பிச்சு அவங்களுடைய அந்த சுயமான தோற்றம் வெளியே வராமலே போயிருது. இன்னும் சொல்ல போனா ஓவியா கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு, ஓவியா தனக்கு எதிராக நடந்து கொள்றவங்க யாரையும் அவங்க கேட்கக்கூடிய சாரி அப்படிங்கிற ஒரு சொல்லால மன்னிச்சிடுறாங்க, நட்பாகவும் செஞ்சிடறாங்க. அதே மாதிரிதான் தான் செய்யக்கூடிய தவற உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் உடனடியா மன்னிப்பு கேட்டுறாங்க. நம்ம வீட்டுல ஓவியாக்கள் கேட்கக்கூடிய மன்னிப்புகளை நாம ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த வருத்தத்தை முழுமையா புரிஞ்சு கொள்றோமா? அந்த மன்னிப்பு கேட்கும் சரியான தருணங்களை அவங்களுக்கு வழங்குறோமா? ஏன்னா நிறைய வீடுகள்ல சின்ன பிரச்சனைகள் நடந்தாலும் வீட்டை விட்டு வெகு நேரம் வெளியே சென்றுடுறது பலருடைய வாடிக்கையாவே இருந்துட்டு இருக்கு. அவங்க திரும்பி வரும் நேரம் வரைக்கும் அந்த மன்னிப்பை சுமந்துகிட்டு ஓவியாக்கள் நிறைய பேர் வீட்டுக்குள்ள காத்திருக்கக்கூடிய கொடுமையும் நடக்கதான் செய்யுது. மனம் திறந்து எல்லாரையும் பாராட்டுவோம், மனம் திறந்து மன்னிப்பு கேட்போம், மனம் திறந்து மன்னிப்பு கேட்டவரை மனதோடு மன்னிச்சிருவோம். சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.